பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உதறுகிற கைகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்டளை இந்த இடத்துல அடுத்து பார்க்க போகிற சில 2-3 காரியங்கள் இருக்கிறது. அவைகளை தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுது பரிதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பரிதானம் என்பது லஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. லஞ்சம் வாங்குதல். ஒரு கடமையை நான் செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தை விட அந்த கடமையை செய்வதற்கு நான் சில காரியங்கள் வாங்குவேன் என்றால் அதுதான் லஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு கட்டளைப்பட்ட கூலிக்கு மேராய் மீறி நீங்கள் சில காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், சில காரியத்தை நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் அதைத்தான் வேதம் பரிதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இடுக்கணானது ஞானியை பைத்தியக்காரனாக்கும். அடுத்த பகுதி சொல்லுகிறது பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதிலே 8வது வசனம் சொல்லுது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். வேதம் சொல்லுகிறது பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிதானம் நியாயத்தை புரட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிதானம் வாங்காதிருங்கள், அது பார்வை உள்ளவர்களை குருடாக்கும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத ஒரு பணம், தேவையில்லாத ஒரு காரியம், நீங்க உழைக்காம ஒரு காரியம் உங்களுக்கு வரும்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிற்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. பரிதானம் வாங்கி மாட மாளிகைகளை கட்டி கோபுரங்களை கட்டி வாழுகிற ஜனங்கள் நிம்மதியாய் வீட்டுக்குள் வாழ்வதில்லை. நிம்மதியா அவர்கள் அந்த இடத்துல தங்கி இருப்பதில்லை. நிம்மதியா அவருடைய குடும்பங்கள் இருப்பதில்லை. அது அவருடைய இருதயத்தை கெடுத்து போடும், பார்வைகளை குருடாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்கள் குருடாக்கப்படும். அதற்கப்புறமா இவர்கள் நீதி செய்வதில்லை, நியாயம் செய்வதில்லை. எதற்கெடுத்தாலும் தவறான வழியில் பணத்தை சம்பாதிப்பதற்கும், தவறான வழியில் பணத்தை சுருட்டுவதற்கும், தவறான வழியில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த உலகத்தில் மேல இடங்கள்ல வருவதற்கும் இவைகள் நம்முடைய இருதயத்தை கெடுத்து மனக்கண்களை குருடாக்கி நாம என்ன செய்வோம் என்பதை நமக்கு புரிய வைக்காத அளவிற்கு நம்மை ஒரு குருட்டுத்தனமாய் மாற்றும். அதற்கப்புறமாய் நீங்கள் கண் திறக்கப்படுவது ரொம்ப கடினம். பரிதானம் வாங்கி பழகினவர்கள், லஞ்சம் வாங்கி பழகினவர்கள், அடுத்தவங்களை ஏமாத்தி பழகினவர்கள் கண்டிப்பா உலகத்தில் உயர முடியாது, அவர்களை திருத்தவும் முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா பணம் என்பது பெரிய கொடுமையானது. அது நம்முடைய கையில வர்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தவறாய் வரும் என்று சொன்னால் அது கண்டிப்பா நமக்கு விரோதமாய் அது செயல்படும். அது அந்த ஆசை நம்மை விட்டு போகாது. அதனால பரிதானம் வாங்காம நீங்க கவனமா இருங்க. அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். அதுல ஒரு முக்கியமான பகுதி இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 33வது அதிகாரம் அதிலே அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி செவியை அடைத்து அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனிதனை கடவுள் உலகத்துல உயர்த்த முடியும்? எந்த மனிதனை கடவுள் உலகத்துல வாழ வைக்க முடியும்? அப்படின்னா ரத்தம் சிந்துகிற ஆலோசனையை கேட்காதவர்கள். அடுத்த ஒரு காரியம் சொல்லுது பைபிள், ரத்தம் சிந்துகிற காரியங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஒரு காரியத்தை நீதிமொழிகள் ஆக்கின சாலோமன் எழுதுகிறார். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாது. 11வது வசனம் சொல்லுது, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்தும்படி நாம் காத்திருப்போம் அல்லது மறைந்திருப்போம், குற்றம் இல்லாதவர்களை பிடிக்கும்படி நாம ஒளிந்திருப்போம், கவனமாயிருப்போம், எங்களோடு நீ வா. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் சம்மதியாதே. அல்லேலூயா. பாவிகள் உனக்கு நயம். அப்ப நயம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கவர்ந்தெழுக்குகிற வார்த்தை. கவர்ந்தெழுக்கிற கவர்ச்சியின் வார்த்தை. இதுதான் சிலரை உள்ள கொண்டு வருது. ரத்தம் சிந்த வைக்கிறதுக்கு முக்கியமாய் சாத்தான் பயன்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு நளினமான வார்த்தை, ஒரு நயமான வார்த்தை. இந்த நயமான வார்த்தை என்கிறது அதை கேட்ட உடனே கவர்ச்சிக்கிறத போல இருக்கும். அது நம்மை ஏதோ இருதயத்திலே ஏதோ ஒன்று பண்றத போல இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் போது நீ கேட்காத.
ஏன்னா அவங்க பேசுறது ரத்தம் சிந்த வைக்க, மனிதனை அழிப்பதற்கு, மனிதனை கொல்லுவதற்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசித்து பாருங்கள், 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அது மாத்திரமல்ல, 19வது வசனம் 18வது வசனம் சொல்லுது, இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைக்கிறார்கள். அல்லேலூயா. எங்களை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. முதல்ல சொல்லுது ரத்தம் சிந்தும்படி பதிவிருக்கிறார்கள், இரண்டாவது ரத்தம் சிந்தும்படி இவங்க கால்கள் ஓடுது, மூணாவது தங்களுக்கே வேதம் சொல்லுது தங்கள் ரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனங்களை நீங்க நன்றா புரிஞ்சுக்கணும். வார்த்தை சொல்லுது அடுத்தவங்களை கொல்லுவோம், ரெண்டாவது கொல்றதுக்கே ஓடுறது, மூணாவது பைபிள் சொல்லுது அதே குழியில இவங்க விழுந்து கிடப்பது. அல்லேலூயா. சாத்தானுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா? நம்மை வாழ வைப்பதற்கோ, நமக்கு உதவி செய்வதோ, நாம நல்லா இருப்பதோ பிசாசுக்கு பிடிக்காது. நம்மை அழிப்பது தான் சாத்தானுடைய நோக்கம். அல்லேலூயா. அதனால தான் பாவிகளை கொண்டு வந்து நயவசனிப்பினால தன்னுடைய பகுதியிலே இழுத்து கொள்கிறார், ரத்தம் சிந்த வைக்கிறார், அழிக்க வைக்கிறார், அது அழிக்கிறதுக்காக ஓட வைக்கிறார். கடைசியிலே இவர்களும் அழிக்கும்படியான ஒரு ஆபத்துக்குள் மாட்டி விடுகிறார். வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் மிகவும் வேதனையான ஒரு காரியம், அதிலும் கடவுள் அருவருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகம் 9வது அதிகாரத்தை திருப்புங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் ஏன் கடவுளுக்கு அருவருப்பு? ரத்தம் சிந்துகிற மனிதனை கடவுள் ஏன் அவனே ரத்தம் சிந்துகிறதுக்கு வைக்கிறான் என்றால், வேதம் சொல்லுது இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 5-6 வசனம் சொல்லுகிறது. 5-6 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்துக்காய் பழி வாங்குவே, சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவே, மனுஷனுடைய உயிருக்காய் அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவே. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இரத்தத்துல உயிர் இருக்கிறது. அப்ப இந்த உயிரை கொடுத்தது யாரு? கடவுள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா ஜீவ ஜந்துகளுக்கு உயிர் கொடுத்தது கடவுள் மாத்திரம்தான். அப்படின்னா அந்த உயிர் எடுப்பதற்கு கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவன் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, உயிர் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. இரத்தத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற உயிரை ரத்தம் சிந்தி வெளியேற்றப்படும் என்று சொன்னா பைபிள் சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார், நான் பழி வாங்குவேன், நான் பழி வாங்குவேன். என்ன காரணம் தெரியுமா? தேவன சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 6வது வசனம், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தத்தை அவர் சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன், என்ன காரணம் தெரியுமா? மனிதன் தேவனுடைய படைப்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்கிறான் என்று சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லுகிறான் என்று சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறான் என்று சொன்னா, அவன் அழிக்கிறது கடவுளுடைய படைப்பை, அவன் அழிக்கிறது தேவனுடைய சாயலை, அவன் அழிக்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை அழிப்பதற்கு எந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை. தேவன் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் உயிர் எடுக்கப்படும் போது கடவுளுடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கடவுள் அவர்களிடத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். பைபிள் சொல்லுது, நான் அவர்களை பழி வாங்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ரத்தம் பூமியில சிந்தப்படும் என்று சொன்னா இந்த ரத்தத்திற்காக ஆண்டவர் இறங்கி வருவார், இந்த ரத்தத்திற்காக கடவுள் வெளிப்படுவார், இந்த ரத்தத்திற்காக தேவன் இறங்கி வந்து யார் ரத்தத்தை சிந்துறானோ அந்த மனிதன் தேவ ராஜ்யத்தில் போகும்போது அவன் கணக்கு கொடுத்தாகணும். அல்லேலூயா.
ஏன்னா அது தேவனுடைய படைப்பு. தேவனுடைய படைப்பை ஒரு மனிதன் அழிக்கிறான் என்று சொன்னா அந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார். அவன் கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். எந்த மனிதனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படுதோ அந்த மனிதனுக்காக கடவுள் இறங்கி வருவார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவ பைபிள் எடுத்தவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் என்பதற்காக தேவன் நம்மை விடமாட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீது, அவன் படை வீரனை கொன்றதனா கடவுள் அவனுடைய தாசன் என்று பார்க்கவில்லை. நித்தமும் என் கூட இருந்து என்னை ஆராதிக்கிறவன் என்று பார்க்கவில்லை. எனக்காக ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணினவன் என்று பார்க்கவில்லை. எனக்காக இரவும் பகலும் பாடல் பாடி என்னை துதிப்பதற்கும் அநேகரை துதிக்க வைப்பதற்கும் இவன் பெரிய முயற்சி எடுத்தான் என்று பார்ப்பதில்லை. அந்த மனிதனுக்காக, அந்த உரியாவுக்காக, அவன் யாருமில்லாத அனாதையாய் சாகப்படும் போது, யாருமில்லாத மனிதனாய் அவன் கொல்லப்படும் போது அவனுடைய இரத்தத்துக்காக கடவுள் பழி வாங்கினார். அல்லேலூயா. சோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ரத்தம் சிந்துவதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் பழி வாங்குவா. இரண்டாவது, நம்முடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 8வது அதிகாரம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. திருப்புங்க பிள்ளைங்க எல்லாம். 8வது அதிகாரம் 8வது வசனம். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. ஆவியை விடாதிருக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. வேதம் சொல்லுது, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. மரணத்தின் மேல மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. மரணத்தை நிறுத்துவதற்கோ, மரணத்தை உருவாக்குவதற்கோ, மரணத்தை ஸ்டாப் பண்ணுவதற்கோ அல்லது மரணத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கோ எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை எடுப்பதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை அழிப்பதற்கு ஆண்டவர் மனிதனுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுது, மனித உயிர்கள் தேவனிடத்தில் இருந்து வந்தது. மனிதனுடைய மரணத்திற்கு இயேசுவே அதிகாரி. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதிலே நீங்கள் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 18 சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரணத்துக்குரிய திறவுகோலும் பாதாளத்துக்குரிய திறவுகோலும் இயேசுவின் கையில் இருக்கிறது. அதனுடைய அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம சாவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம சாவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த உயிரை நம்ம உண்டாக்கல, இந்த உயிரை கடவுள் உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உயிரை எடுக்கும்போது உண்டாக்கப்பட்ட கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த உயிரை எடுக்கும்போது என்ன உருவாக்கின, என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின கடவுள், என்னை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கின கடவுள், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறிய மாட்டாய் என்று சொன்ன கடவுள் சொல்லுகிறார், உங்க உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இப்ப நான் என் உயிரை எடுத்தேன், நான் நினைக்கிறேன் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல, என் பிரச்சனை அன்னைக்கு தான் தொடங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று, என்னுடைய உயிரை நான் எடுத்ததன் குற்றம். 2வது, நான் செஞ்ச பாவத்தின் குற்றம். 3வது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை செஞ்ச குற்றம். அவ்வளவு குற்றங்களும் என் மேல் கேட்கப்படும் போது, அவ்வளவு குற்றங்களும் எனக்கு விரோதமாய் வரும்போது நான் தேவனுக்கு முன்பாக பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருப்பேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 19வது அதிகாரம் 18வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் பிள்ளையை தண்டனை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவே எழுப்ப ஒட்டாதே. 19 சொல்லுது, கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இப்ப நடக்கிற பல காரியங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல காரியங்கள்
என்ன நடக்குது அப்படின்னா சிசு கொலை, ஆமென், கர்ப்பத்திலே பிள்ளைகளை அழிக்கிற ஒரு நிலை, கர்ப்பத்திலே பிள்ளைகளை சாகடிக்கிற நிலை. நம்முடைய பிள்ளைகள் என்பதற்காகவோ, நம்முடைய மனைவி என்பதற்காகவோ, நம்முடைய புருஷன் என்பதற்காகவோ, நம்முடைய பெற்றோர்கள் என்பதற்காகவோ யாரையும் கொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்கும் கொல்ல யாருக்கும் தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. யாரையும் அழிப்பதற்கு, யாரையும் இல்லாமல் ஆக்குவதற்கு பைபிள் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. நாம் அப்படி செய்வோம் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி என்னை தேடி வந்தார். என்னை அம்மாவும் தேடி வந்து ஒரு காரியத்தை சொன்னா. உண்மையிலே நாங்கள் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போனோம். அவ சொன்னா, என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3வது ஒரு பிள்ளை உருவானது, நாங்கள் போய் அழித்து விட்டோம் ஐயா, மிகுந்த கஷ்டப்படுகிறேன் ஐயா, மிகுந்த வேதனைப்படுகிறேன். நான் என் அம்மா அவங்களை பார்த்து சொன்னோம், யாரை கேட்டு அழிச்ச, யாரை கேட்டு அழிச்ச, நியாய தீர்ப்பில் நீ நிக்கணும். உன்னுடைய கொலை, உன் செஞ்ச பிள்ளையினுடைய கொலை ரத்தம் 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 ரத்தத்தை சிந்தினதுனா ரத்தத்துக்கு பதில் கொடுத்தேயாக வேண்டும். ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 10வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆதியாகம 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே தெளிவாய் சொல்லுகிறது. இரத்தத்திற்கு உயிர் இருக்கிறது, இரத்தத்திற்கு சத்தம் இருக்கிறது. ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடும். அநியாயமா ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படும் என்றால் இந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9, 10 2 வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9, 10 2 வசனம் சொல்லுகிறது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டு, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டு, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் பழி எங்கள் எதுவரைக்கும் நியாயம் செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய், தேவனுடைய சாட்சி நிமித்தமாய் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுடைய இரத்தம். ஆத்துமாக்கள் போய் பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்து கேக்குது, எங்க இரத்தத்துக்காக என்னைக்கு பழி வாங்குவீர்? அல்லேலூயா. ஆபேலுடைய இரத்தத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, ஆமே, உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்போ ரத்தம் சிந்தப்படும் என்று சொன்னால், ரத்தம் சிந்தப்படும் என்றால் அந்த ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடும். ஆமே, உருவாக்கின ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். அநியாயமாய் கொல்லப்பட்டேன், அநியாயமாய் அழிக்கப்பட்டேன், இரத்த சாட்சிகள் பூமியில மரிக்கிறார்கள், இரத்த சாட்சிகள் பூமியில இருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனா அவர்களுடைய ரத்தத்தின் சாகும் போது அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னி, இந்த ஜனத்தை மன்னி, இந்த ஜனத்தை மன்னியும். ஆனா அவனுடைய ஆத்மா என்ன சொல்லுது தெரியுமா? அங்க போய் என்னைக்கு எனக்காக பழி வாங்குவே? கடவுள் கோபம் இறங்கும் போது அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் ஒவ்வொருவனுக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை உண்ண போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரன் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த போது பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது, சந்திரன் ரத்தமாய் மாறினது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு இறங்கி வருகிறது. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். எங்கே கொலைகள் அதிகமாகிறதோ, எங்கே ஆண்டவருக்கு பிரியமல்லாத ரத்தம் சிந்துதல் அதிகமாகிறதோ, எங்கே சிசு கொலைகள் அதிகமாகிறதோ, எங்கே வாலிபர்கள் கொல்லப்படுகிறார்களோ, எங்கே முதியவர்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களோ, அந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். தேவனுடைய முத்திரை உடைக்கப்படும். தேவனுடைய மகா கோபாக்கினை அங்கே இறங்கும். அங்கே 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 பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளப்பெருக்கங்களும், அங்கே அழிவுகளும் நாசங்களும், தேவையில்லாத மரணங்களும் உண்டாகும். அல்லேலூயா. இது கடவுளுடைய கோபம், இது கடவுளுடைய கோபம். கடவுள் கொடுத்த ரத்தத்தை, கடவுள் கொடுத்த உயிரை எடுக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அநேக இடங்களிலே சிசு கொலைகள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட எங்களை சந்திக்க வந்த சகோதரி கிறிஸ்தவள் பைபிளை தூக்கினவள் புறஜாதியான் சொல்லுகிறா, ஆஸ்பத்திரியில சொல்றா சிசு கொலை என்று சொல்லுகிறா. ஆனா வேதத்தை தூக்கின நமக்கு, பைபிளை தூக்கின நமக்கு, சத்தியத்தை படிக்கிற நமக்கு கொலைன்னு தெரியல. முட்டாள்தனம், அறிவின்மை, கண்கள் மூடப்பட்ட குருட்டுத்தன்மை, கண்கள் திறக்கப்படாத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நிப்பாட்டும் நம்மளை. அல்லேலூயா.
சோத்திரம், அல்லேலூயா. யாராவது இருந்தா தயவு செய்து தடுத்துருங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா தடுத்துருங்க. தயவு செய்து இன்னைக்கும் அநேக கிராமங்களில் நடைபெறுகிறது. திருநெல்வேலியை தாண்டிட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள்னா கொன்றுவாங்க. அல்லேலூயா. நல்ல வேளை நீங்க அங்க பறக்கல. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா நெல்ல உள்ள போட்டு கொன்றுவாங்க. கள்ளி பாலை உங்களை ஊத்தி ஒரே அடியா சாகடிச்சிருவாங்க. கன்னியாகுமரியில பிறந்ததுக்காய் சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுது, எந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் நம்முடைய நாம சிந்துகிற ரத்தம் அங்க பின்னு பேசும். அல்லேலூயா. என்ன கொன்னுட்டாங்க. அவன் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, என் மகனை கொல்லாத உன் மகனை. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு குழந்தை கொடுக்கப்படுதுன்னா அது நீங்க இல்ல, கடவுள் கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்ப்பவதியின் வயிற்றில எலும்புகிற உருவாகிற விதம் என்ன அப்படின்ட்டு பிரசங்கி சொல்லுகிறா. அது மனிதன் அறியாதிருக்கிறான், தேவன் அறிந்திருக்கிறார் அவைகளை. அல்லேலூயா. உருவாக்கினது கடவுள். நம்முடைய பிள்ளைகளை கொல்வதற்கோ பெற்றோர்களை கொல்வதற்கோ மனைவியை புருஷனை கொல்வதற்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். எல்லா ரத்தத்திற்கான பதில நாம ஆண்டவருக்கு கொடுத்தாகணும். எல்லா ரத்தத்திற்கான தொகையை ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கும்போது அன்னைக்கு நாம ஆண்டவருக்கு முன்பாய் நடுநடுங்கி நிற்போம். ஆண்டவருக்கு முன்பாய் திகைத்து போய் நிற்போம். அன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியல, அநேகருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார், ஆண்டவர் நம்முடைய கரங்களில் அவைகளை கேட்பார். அதனால ரத்தத்தை சிந்தாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்க. அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஏசாயா 33வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியா எழுதப்பட்டிருக்கு, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. லாஸ்டா எந்த மனிதனை கடவுள் உயர்த்துவார் தெரியுமா? எந்த மனிதனை கடவுள் மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? பொல்லாப்பு செய்யும் போது அந்த இடத்துல அவங்க கூட சேராம இருக்கிறவங்க. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் தப்பு செய்யும் போது அவங்களையே குறை சொல்லி நாமும் தப்பு செய்யாதிருங்க. எல்லாரும் பாவம் செய்யும் போது அவங்கள பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு தூக்கம் வராதாம். அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. யாரையாவது கெடுக்காம இருந்தா, 10 பேர்கிட்ட சண்டை போடாம இருந்தா, 10 பேரை பத்தி 10 பேர்கிட்ட சொல்லாம இருந்தா பாதி பேருக்கு உறக்கம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நிம்மதியான உறக்கம் இல்லை. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு எழுப்பி யோசிக்காங்க, நாளைக்கு எவனடா கொல்லலாம், அல்லேலூயா, எவனை கெடுக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை நாசம் பண்ணலாம், எவனை இல்லாமக்கலாம். அப்ப ராத்திரி ஃபுல்லா யோசிக்கிறாங்க, பகல் ஃபுல்லா யோசிக்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராதான், அவர்களுக்கு தூக்கம் வராது. அப்ப இவர்கள் யார் அப்படின்னா பிசாசனுடைய பிள்ளைகள். வேதத்துல நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சா பிரச்சனை வரும்போது சில மனிதர்கள் வந்து நிற்பாங்க. சில அநியாயம் பொல்லாப்பு நடக்கும் போது பைபிள் சிலரை அட்ரஸ் பண்ணி காட்டுது. அவங்க பேர் என்னன்னா பேலியாளின் மக்கள். அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. இவங்கள பேலியாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிசாசனுடைய மக்கள். இவங்களுக்கு பைசா மட்டும் கொடுத்தா போதும், யாரை எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவன் கொன்னா நான் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இவன் எடுத்தா எனக்கு 3 கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவான். இவன் எடுத்தது உண்மை 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 உண்மை. அவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தேவை பொருள், அவனுக்கு தேவை உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள். அதனால பைபிள் சொல்லுகிறது, அவனை பிசாசு பயன்படுத்துவா. அவனை குறித்து பைபிள் பேலியாளின் மக்கள் என்று சொல்லுது, பிசாசுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது, பிசாசால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. இவர்களுடைய நோக்கமே யாரையும் கொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு ஆளை கூட்டு ஒரு ஆளை கொல்லணும்னு சொன்னீங்கன்னா இப்போ வர ஆள். அல்லேலூயா. இனி ஒரு ஆப் எல்லாம் வரும்போது இருக்கு, வர வழியில் கொலை செய்வதற்கான வருகிறவர்கள் என்னை அணுகவும். அல்லேலூயா. அப்படின்னு வந்தாலும் வரும். உண்மையிலே பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு தூக்கம் வராது, அவர்களுடைய நித்திரை கலைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறா, உங்க கண்ணை மூடிருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய வரும்போது உங்க கண்ணை மூடி இருங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட உடன்படாதிருங்க. அல்லேலூயா. ஏத்தத்தில் அழகான ஒரு மனுஷன் உண்டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோதம் குமாரவில் வாழ்ந்த லோத்து. பிரைஸ் தி லார்ட். லோத்துவை குறித்து பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பேரும் பெரிய பாவிகளா இருந்தாலும் லோத்து ஒரு பாவம் செய்யல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிங்களேன், பக்கத்துல கையை பிடிங்க.
உங்க கூட இருக்க எல்லாரும் தம்பி இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கூட இருக்க எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க கூட வேலை பார்க்குற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களா? லோத்துவ பல மாறுங்க. அலே லூயா, ஸ்தோத்திரம், அலே லூயா. அத்தனை பேரும் பாவம் செய்யும்போது ஒருத்தன் மட்டும் சூப்பரா இருக்கான். அவன் மனைவியும் சரியில்லை, அவன் பிள்ளைகளும் சரியில்லை. ஆனா லோத்து மட்டும் எப்படி நல்லா வாழ்ந்தான்? பரிசுத்தவான் எங்கேயும் பரிசுத்தமா இருப்பான். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம், அலே லூயா. அநியாயக்காரன் எங்க போட்டாலும் அநியாயம் செய்வான். சபையில இருந்தாலும் அநியாயம் செய்வான். அவங்க வெளியே இருந்தாலும் அநியாயம் செய்வான். பரிசுத்தம் உள்ளவர்கள் வெளியே இருந்தாலும் பரிசுத்தமா இருப்பார்கள், சபையில வந்தாலும் பரிசுத்தமா இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுது, பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உதறி, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ரத்தம் சிந்துகிற யோசனைகளை கேட்காதபடி. அநேக நேரங்களில் சாத்தான் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்த வைக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? ஆமென், நம்ம ரத்தம் சிந்தும் போது அந்த ரத்தம் ஆண்டவரிடத்துல போய் பேசுகிறது. அதனால தன்னைத்தானே அழிக்கவும், தன்னுடைய குழந்தைகளை அழிக்கவும், பெரியவர்கள் அழிக்கவும், வாலிபர்கள் அழிக்கவும் சாத்தான் கொலைவெறியின் ஆவியை உண்டு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கொலைவெறியின் ஆவி, கொலைவெறியின் ஆவி. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ரத்தம் சிந்துகிற மனிதன் ஆமென் தேவனிடத்துல போகும்போது அவன் சிந்தின ரத்தத்திற்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ரத்தத்திற்கு உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேல ரத்தம் கூப்பிடும், சத்தம் போடும். ஆமென். அநியாயமாய் கொல்லப்பட்ட ரத்தம் அது பரிசுத்தவான்களின் ரத்தமாக இருந்தாலும் அநேக கிராமங்கள் அழிகிறது, அநேக கிராமங்களிலே நாசம் உண்டாகிறது, அநேக கிராமங்களிலே பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளப்பெருக்கங்களும் அழிவுகளும் நாசங்களும் உண்டாகிறது. நீங்கள் நன்றாய் விசாரித்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் யாரோ அநியாயமாக செத்திருக்கிறார்கள். அந்த கிராமங்களில் ஏதோ மிஷினரிகள் செத்திருக்கிறார்கள். அந்த கிராமங்களில் சத்தியத்தை சொல்ல வந்த ஜனங்களை அழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போயிற்று என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்போது ஏற்காம அதை விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் உலகத்தில் உண்டு. 2 நாளாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போகும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அப்படி கொல்லப்பட்ட கிராமங்களும் அப்படி கொல்லப்பட்ட ஜனங்களிடத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உண்டாகி இருக்கிறது. ஜனங்கள் எங்க எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் பணத்துக்காக. குடும்பங்கள், பெற்றோர்களால் சில பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக. இவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாய் பெருக 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 உலகத்தில் பெருக பெருக அந்த கிராமங்களை கடவுள் தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜனங்களை கடவுள் தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதுனா, நீதி உள்ள நியாயாதிபதி இறங்காதிருப்பி. அவருடைய சத்தம் எப்படி கூப்பிடுகிறது தெரியுமா? ஆண்டவரே, எப்பொழுது எங்கள் ரத்தத்திற்காய் பழி வாங்குவி? ஆண்டவர், எப்பொழுது எங்கள் ரத்தத்துக்காய் இந்த பூமியின் குடிகளின் மேல. அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தூதர்கள் தேவன் முத்திரையை உடைக்கும் போது வானத்தில் இருந்து அழிவுகள் பூமியின் மேல் உண்டாகிறது, சமுத்திரத்தின் மேல் உண்டாகிறது, மலைகள் மேல் உண்டாகிறது, ஜனங்கள் மேல் உண்டாகிறது. மகா பெரிய அழிவுகள் இனி தேசத்தில் உலகத்தில் உண்டாக போகிறது. மகா பெரிய அழிவுகள் உலகம் முழுவதும் வரப்போகிறது. காரணம் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமா. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, பாவிகள் உனக்கு பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் சம்மதியாதே. அநேக மனிதர்கள் வந்து ஆலோசனை கொடுக்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பைபிள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குது. நீங்க செய்வது தவறு, நீங்க செய்வது பிரச்சனை என்கிறதை சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை. அநேக கிறிஸ்தவர்களும் அநேக தேவ அறியாத ஜனங்களும் இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்காங்க. தேவனிடத்தில் ஒரு நாள் நிற்போம் என்கிற எண்ணம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தில் மரித்து நம்முடைய கண்ணை திறந்து ஆண்டவரிடத்தில் போய் நிற்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்புக்கு எந்த பணக்காரனும், எந்த ஏழையும், எந்த பெரிய திறமை உள்ளவனும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, ஒரு நாள் மரிக்க போறோம். சகோதரா, ஒரு நாள் மரிக்க போறோம். சபையை விட்டு ஓடலாம், ஆராதனை விட்டு ஓடலாம், ஜெபத்தை விட்டு ஓடலாம், பைபிள் படிப்பை விட்டு ஓடலாம், எதை விட்டு நீங்க மறைச்சிக்கலாம். ஆனா இயேசுவின் கண்ணை விட்டு மறைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் கண்களை விட்டு நீங்க மறைய முடியாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு மறைய முடியாது. இந்த உலகத்திலே அல்லது முடிவிலே அல்லது நம்முடைய மரணத்தின் முடிவிலே ஆண்டவராகிய தேவன் நமக்காக கேட்க ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. நாம் சிந்தின இரத்தத்தினுடைய பழி நம்மேல் வரும். நாம் சிந்தின இரத்தத்தினுடைய பழி நம்மேல் வரும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம உயிரெடுப்பது
அழிப்பதற்கோ, சிசு கொலையோ அல்லது பிள்ளைகள் கொலையோ, உலகத்தின் மனிதன் கொலையோ, எந்த ஒரு மனிதனை சாகடிப்பதோ ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கல. தேவன் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை அழிப்பதற்கு தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூடுகிறவன். எல்லாரும் பாவம் செய்யும் போது கூட அந்த பெரிய சோதோங்குமார பட்டணத்தை கடவுள் அக்கினியினால் அழிச்சாரே. தேவ கோபம் இறங்கி வந்து அழித்தது. தேவ கோபம் இறங்கி வந்து அழித்த போதும் அங்க ஒருத்தன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அங்க ஒருத்தன் ஆண்டவருக்கு வாழ்ந்தான். சகோதரா, சகோதரி, நம்ம அநேக நேரங்களை சொல்லுகிறோம், இந்த உலகமே பாவத்தில் இருக்கிறது, எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, எல்லாரும் தவறு செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலும் பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியும். அந்த இடத்துல உங்களை வித்தியாசப்படுத்த முடியும். இந்த பாழான உலகத்திலே, இந்த அநியாயம், அக்கிரமங்களும் கொலையும் வெறிகளும் நிறைந்த உலகத்திலேயும் ஆண்டவர் திருச்சபையை பிரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் வாழக்கூடிய கூட்டத்தை பிரித்து வைத்திருக்கிறார். தேவனுக்காய் வாழக்கூடிய ஜனங்களை பிரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன், நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன். என் தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. கடவுள் உங்களை பலப்படுத்துவா, கடவுள் உங்களை நடத்துவா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா, கடவுள் இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருவா, கடவுள் உங்க வாழ்க்கைக்குள்ள தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போற. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடுவதாக, தகவனே உம்முடைய கிருபை எங்களை தொடுவதாக, உம்முடைய மகத்துவம் எங்களை தொடுவதாக. நாங்கள் உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்க மேல ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுப்பும் ஆண்டவரே. எங்க மேல தேவனுடைய கிருபை அனுப்பும் ஆண்டவரே. தேவனுடைய மகத்துவங்களை எங்க மேல அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க மேல உம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.